நம்ம மனசு இருக்குல்ல, தமிழ் என்ன அற்புதமான மொழிங்க, என்ன அற்புதமான மொழி. இந்த உடம்புக்கு மெயின் பேர் வச்சான் பாருங்களேன். டே அப்பா, மெயினா என்னங்க அர்த்தம்? உண்மைன்னு அர்த்தங்க. உடம்புக்கு பொய் சொல்ல தெரியாது, உடம்பு பொய் சொல்லாது. கஷ்டம்னா கஷ்டத்தை சொல்லும், உடனே அதை அட்ரஸ் பண்ணும். மனசு இருக்குல்ல, அது பயங்கரம். அது மாதிரி ஒரு கல்பிரிட்டே வேற கிடையாது. நான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சில பேர் இருக்கிறாங்க, அவ்வளோ அழுக்க வச்சிருப்பாங்கங்க. பொறாமப்படுறவங்களாம் பார்த்துருக்கீங்களா? சில பேர் நின்னா துணி எறிகிற வாசனை வரைக்கும் வரும். மன அழுக்கு. திருக்குறானிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, பொறாமைப்படுகின்றவனுக்கு இந்த உலகத்திலும் நிம்மதி கிடையாது, இறந்து போய் அடைகின்ற அந்த உலகத்திலும் நிம்மதி கிடையாது என்று பேசுகிறார். யோசித்து பார்த்தால் நான் ஒரு விஷயம் சொல்றேன், மனதை இலகுவாகவும் அன்பாகவும் வைத்திருத்தல் என்பது மாபெரும் புத்திசாலித்தனம். இந்த புத்தி எத்தனை பேருக்கு இருக்கு? ஓஷோ சொல்கிறார், நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை, சூழ்ச்சி செய்வதற்கு நுண்ணறிவு தேவையில்லை, முட்டாள்களே சூழ்ச்சி செய்கிறார்கள், புத்திசாலித்தனமே போதுமானது. சூழ்ச்சி செய்கின்றவர்கள் எல்லாம் முட்டாள்கள் என்கிறான் ஓஷோ. பாருங்க, நான் ஒரு மிக எளிமையா இதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன், மிக எளிமையாக புரிய வைக்கிறேன். ஒரு இன்ஜினியர் இருந்தார். அந்த இன்ஜினியர் கிட்ட கொத்தனார் ஒருத்தர் வேலை செஞ்சார். இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? தெருவுக்கு 4 இன்ஜினியர் இருக்கிறாரு, ஒரு சூப்பரான கொத்தனாரை தான் காணும். ஆமாங்க, அவ்வளவு பேரை பார்க்குறவங்க எல்லாம் இன்ஜினியராக தான் இருக்கிறாங்க. வேலை இருக்கோ இல்லையோ எல்லாரும் இன்ஜினியர்ஸ், we are all engineers. அவர்கிட்ட ஒரு நல்ல வேலையாள் கொத்தனார். அவர் சொன்னார், சார் 30 வருஷம் வேலை செஞ்சுட்டேன் சார், ஊருக்கு போறேன்னா. ஏன்பா ஊருக்கு போறீங்க? 30 வருஷமா இருந்துட்டீங்க, இங்கேயே இருங்களேன். இல்லை சார், இருக்க உங்களால தானே நான் வளர்ந்தேன், என்னை விட்டுட்டு இப்படி போறேங்கிறீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? இல்லை சார், பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம், பொண்டாட்டிக்கும் வயசாயிடுச்சு, எனக்கும் வயசாயிடுச்சு, குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, ஊரில் போய் ஒரு வீடு கட்டிட்டு இருந்துடலான்னு பார்க்குறேன் சார். சரி, ஒரே ஒரு ப்ராஜெக்டில் மட்டும் இரு என்னோட, அப்புறம் போயிடு. சார் என்ன சார், ஒரே ஒரு ப்ராஜெக்டா? வாக்குடா, வாங்கிட்டேன்டா, ப்ளீஸ். ஓகே, எவ்வளோ நாள்? 90 நாள்டா. 3 மாசமா? சரி, பட்ஜெட் கொடுங்கண்ணா. அவர் பட்ஜெட் கொடுத்தாரு. அந்த பட்ஜெட்லாம் பெருசு இல்லை சார் அப்படின்ட்டு 38 நாளே வேலை முடிச்சுட்டாங்க. வேலையை முடிச்சுட்டு சாவி கொடுத்துட்டாங்க சார். அவர் சொன்னார், ரொம்ப நன்றிப்பா, 1 மாதம் 3 மாதம் ஆகும்னா 1 மாதம் 8 நாளில் முடிச்சிட்டேன், சூப்பர். சரி போ, நான் சைட்டுக்கு போய் நாளைக்கு பார்த்துக்கிறேன், நாளை மறுநாள் வந்து நீ என்கிட்ட உன் ஒய்ஃபோட வந்து கொஞ்சம் உனக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, அதை நீ பிஎஃப் எல்லாம் வாங்கிட்டு போயிடுன்னு. சரி சார். ஒரு நாள் கழிச்சு வராங்க, பூஜை அறைக்கு கூட்டிட்டு போய் மனைவியோட நிறுத்தி 2 பேருக்கும் வணக்கம் சொல்லி அந்த இன்ஜினியர் ஒரு தாம்பாள தட்டுல இந்த வீட்டு சாவியை எடுத்துட்டு வந்து, உனக்காக நான் வந்து எதுவுமே செய்யலடாப்பா, 30 வருஷமா வேலை செஞ்சிருக்கேன், உன் கையாலேயே உனக்கு வீடு கட்டி உனக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாவியை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற. இப்ப நாம எல்லாருமே சாவியை வாங்கினா கொத்தனார். ஒரே வார்த்தை தான், இதை 38 நாளுக்கு முன்னால சொல்றது. சூப்பரா கட்டியிருப்பேன்ல, 90 நாளும் வச்சு கட்டியிருப்பேன்ல. இப்படி அவசர அவசரமா போட்டு நான் எங்க அம்மா சொல்லுவாங்க, இவர் சொல்லுவாருங்க, ஆட்டோ பின்னால எழுதி இருந்தது, கீழே இறை என்புன்னு போட்டிருந்தது, ரொம்ப மகிழ்ச்சி. குறுக்கு வழிகள் நீளமானவை. வீட்டில் போய் யோசிங்க, வீட்டில் போய் யோசிங்க.